இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். வணக்கம். செய்தி சுருக்கம். பொங்கல் பரிசு விநியோகம் துவக்கி வைத்தார் ஸ்டாலின். தமிழகத்தில் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக தலா 3000 ரூபாய் மற்றும் 1 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு நீள கரும்பு வழங்கப்படும் என அரசு அறிவித்தது. அதன்படி பொங்கல் பரிசு விநியோகத்தை முதல்வர் ஸ்டாலின் சென்னையில் இன்று துவக்கி வைத்தார். ஆலந்தூர் நசரத்புரத்தில் உள்ள ரேஷன் கடையில் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் பொங்கல் தொகுப்பு வழங்கினார். தொடர்ந்து தமிழகம் முழுதும் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் துவங்கியது. கூட்ட நெரிசலை தவிர்க்க டோக்கன் அடிப்படையில் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இலவச வேட்டி சேலையும் விநியோகிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஓபிஎஸ்க்கு கூட்டணியில் இடமில்லை, அமித்ஷாவை சந்தித்த இபிஎஸ் அதிரடி. டெல்லியில் நேற்று இரவு மத்திய அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி சந்தித்தார். சட்டசபை தேர்தல் மற்றும் கூட்டணி தொடர்பாக இருவரும் ஆலோசனை நடத்தினர். இது தொடர்பாக டெல்லியில் உள்ள செய்தியாளர்களை பழனிசாமி சந்தித்து பேசினார். பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அன்புமணி ராமதாசுடன் அந்த கூட்டணி முடிவடைந்தது, சீட் எல்லாம் முடிவடைந்தது. சீட் எவ்வளவு அப்படின்றத பின்னாடி சொல்றேன்னு சொல்றீங்க. வேறையும் கட்சிகள் இந்த கூட்டணியில வரும் அப்படின்னு நேற்றுக்கு நீங்க பேசுறதா நினைக்கிறீங்க. எந்தெந்த கட்சிகளுடன் அது பேச்சுவார்த்தை வெளிப்படையா அது சொல்ல முடியாது. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி என்னோட இணைச்சிட்டாங்க. அது மாதிரி இன்னும் சில கட்சிகள் என்னுடைய கூட்டணியில் சேரும். அப்போ நாங்கள் தெளிவா சொல்லுவோம். அப்போ எல்லா கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்த பிறகுதான் இந்த சீட்டெல்லாம் முழுமையான விவரத்தை அறிவிக்க முடியும். சசிகலா அவர்கள் அதிமுகவுல மீண்டும் இணைவது குறித்து நீங்கள் ஏதாவது அப்படிப்பட்ட எண்ணம் அவங்க வந்தா நீங்க இது குறித்து பல முறை ஊடகத்தில் பத்திரிகை தெரிவிச்சுட்டாங்க. மீண்டும் அதை கிளற வேண்டாம், அங்கே இடம் கிடையாது. ஏன் போகல, அதெல்லாம் எங்க தனிப்பட்ட விவரம். நான் இல்லைன்னா அதோட விட்டுங்க. இல்ல பொதுவான ஒரு அதிமுக வலிமையா இருக்குது. இவ்வளவு போல ஊடகம் பத்திரிகை அது பில்டப் பண்ணி பெருசா போட்டுட்டு இருக்கிறீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையா இருக்கின்ற காரணத்தினால்தான் 2021 75 இடங்கள் நாங்கள் பெற்று கூட்டணி 2 லட்சம் ஓட்டுல 2 லட்சம் ஓட்டுல 43 தொகுதி இழந்துட்டோம். புரியுதுங்களா? பெரிய வித்தியாசம் எங்களுக்கு 3% வித்தியாசம். டிடிவி தினகரனுடைய கட்சி உங்களுடைய அதிமுக பாஜக கூட்டணியில வருமா அப்படின்றதுதான் நான் சொல்றேன்ல. ஏசியமா சொல்லுவதற்கு எதுவும் இல்லை. சில கட்சிகள் எங்களோட வரும், பேச்சுவார்த்தை அதெல்லாம் வெளிப்படையா பேசணும். ஒவ்வொன்றாக சேர்க்கிட்ட முடியும். உங்களை எல்லாம் அழைக்கும், நிச்சயமாக தகவல் தெரிவிக்கப்படும். நான் இப்போ ஒன்று சேர்ந்தாங்க பாட்டாளி உடனே உங்களை எல்லாம் அழைச்சி பேட்டி கொடுத்துங்களா. ஓபிஎஸ் சேர்வதற்கு வாய்ப்பில்லை. பல முறை சொல்லி அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். பாத்தீங்கன்னா எங்களுடைய முதலாக ஹோட்டல் ஐடிசி கிராண்ட் சோலா முதல்ல கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது. அப்பதான் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சரும் நானும் இணைந்து பேட்டி கொடுத்தோம். அப்பொழுதே சொல்லிட்டார், உள்கட்சி விவாதத்தில் தலையிட மாட்டாரு. அதப்படி தொடர்ந்து அப்படித்தான். திருப்பி நீங்க அதுக்கு ஏற்கனவே இடமணி சொல்லி தெளிவுபடுத்தியாச்சு. அதை மீண்டும் அரைச்சமாவே அரைக்க வேண்டாம். இதோட 50 வரைக்கும் நான் சொல்லிட்டேன். டெல்லியிலையும் நான் சொல்லிட்டேன். நீங்க உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தியோட பத்திரிகை வேணுங்கிறதுக்காக வேற எந்த கட்சி வருதுன்னு சொன்னா எங்களுக்கு செய்தியா இருக்கும் சார். அது எப்படி வெளிப்படையா சொல்ல முடியாது சார். நேரு மீதான ஊழல் குற்றச்சாட்டில் விசாரணையை துவங்கிய போலீஸ். தமிழக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் நேரு துறையில் ஊழல் நடந்திருப்பதாகவும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை 2 கடிதங்கள் அனுப்பியது. தமிழகத்தில் நடத்திய சோதனைகளில் கிடைத்த ஆவணங்கள், டிஜிட்டல் கருவிகளில் பதிவாகியிருந்த தகவல்கள் அடிப்படையில் இந்த கடிதங்களை அனுப்பியிருந்தது. குறிப்பாக பணியாளர்கள் தேர்வில் லட்சக்கணக்கான ரூபாய் லஞ்சமாக பெறப்பட்டுள்ளது. ஒப்பந்தங்கள் வழங்குவதில் 1020 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கிறது என்று அமலாக்கத்துறை கூறியிருந்தது. அமைச்சர் நேரு மீது வழக்கு பதிவு செய்து அது தொடர்பான விவரங்களை தங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் அமலாக்கத்துறை சொன்னது. இந்நிலையில் அமலாக்கத்துறை அனுப்பிய கடிதங்களை தமிழக அரசுக்கு டிஜிபி அனுப்பி வைத்தார். அது பற்றி ஆலோசனை நடத்திய பிறகு விசாரணை நடத்தும்படி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அரசு உத்தரவிட்டது. அதன்படி லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இப்போது விசாரணையை தொடங்கியுள்ளனர்.
அதே நேரம் தனது மீதான குற்றச்சாட்டுகளை அமைச்சர் நேரு திட்டவட்டமாக மறுத்து வருகிறார். போராட்டத்துக்கு போனால் சம்பளம் கட், லீவு கிடையாது. தமிழக அரசு பள்ளிகளில் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இடைநிலை ஆசிரியர்கள் பாடம் கற்பிக்கின்றனர். இவர்களில் 2006 ஜூன் மாதத்துக்கு முன் பணியில் சேர்ந்தவர்களுக்கும் அதன்பின் பணியில் சேர்ந்தவர்களுக்கும் வெவ்வேறு ஊதிய விகிதம் உள்ளது. இந்த வேறுபாட்டை களைந்து சம வேலைக்கு சம ஊதியம் தர வேண்டும், அனைவருக்கும் ஒரே மாதிரியான அடிப்படை சம்பளத்தை நிர்ணயிக்க வேண்டுமென கோரிக்கை வைத்தனர். இதனை வலியுறுத்தி சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் போராட்டத்தில் கலந்து கொண்டு பணிக்கு வராத ஆசிரியர்களின் சம்பளம் பிடிக்கப்படும் என தொடக்க கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அரையாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து ஜனவரி 5ஆம் தேதி பள்ளி திறக்கப்பட்ட நிலையில் ஆசிரியர்கள் பள்ளிக்கு வராமல் போராட்டத்திற்கு செல்கின்றனர். இதனால் மாணவர்களின் கல்வி நலன் பாதிப்பு ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. கற்றல், கற்பித்தல் மற்றும் ஒழுக்கம் குறையும் வாய்ப்பு நிலவுகிறது. எனவே பணிக்கு வராமல் போராட்டத்தில் கலந்து கொள்ளும் ஆசிரியர்களுக்கு அந்த நாளுக்கான சம்பளம் கிடைக்காது. மருத்துவ காரணங்கள் தவிர வேறு எந்த வகையான விடுப்புக்கும் அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர்கள் பட்டியலை சேகரிக்க மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டது. தங்கம் விலை சற்று குறைந்தது. வெள்ளி விலை கிலோவுக்கு 5000 ரூபாய் சரிவு. சர்வதேச விலை நிலவரத்திற்கு ஏற்ப சென்னையில் ஆபரண தங்கம் விலை தினமும் ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வருகிறது. அந்த வகையில் நேற்று 1 கிராம் ஆபரண தங்கம் 12,800 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,02,400 ரூபாய்க்கும் விற்பனையானது. இந்நிலையில் இன்று காலை வர்த்தகம் துவக்கத்திலேயே தங்கத்தின் விலையில் சரிவு ஏற்பட்டது. அதன்படி கிராமுக்கு 50 ரூபாயும் சவரனுக்கு 400 ரூபாயும் விலை குறைந்தது. இன்று 1 கிராம் தங்கம் 12,750 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,02,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 272 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிலோ வெள்ளி விலை நேற்றை விட 5000 ரூபாய் குறைந்து 2,72,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியாவுக்கு 500% வரி, அமெரிக்காவில் வாக்கெடுப்பு. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா உள்ளிட்ட நாடுகள் நிறுத்த வேண்டும் என்று ட்ரம்ப் நிர்வாகம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதன் மூலம் உக்ரைன் போருக்கு மறைமுகமாக நிதியளிப்பதாகவும் அமெரிக்கா குற்றம் சாட்டி வருகிறது. குறிப்பாக இந்தியா, சீனா, பிரேசில் மீது அமெரிக்கா தீவிர குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகிறது. ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை நிறுத்தப் போவதாக பிரதமர் மோடி தன்னிடம் தனிப்பட்ட முறையில் உறுதியளித்ததாக ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் கூறி வருகிறார். ஆனால் அப்படி எந்த உரையாடலும் நடக்கவில்லை என்று நம் வெளியுறவு அமைச்சகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்கினால் வரி விதிப்பு அதிகரிக்கப்படும் என்று ட்ரம்ப் சமீபத்தில் எச்சரிக்கை விடுத்தார். குறிப்பாக இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு அமெரிக்கா 500% வரி விதிக்கப் போவதாக அந்நாட்டின் எம்பி லின்சே கிரஹாம் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கை: போரை நிறுத்த உக்ரைன் தீவிரமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. ஆனால் ரஷ்யாவோ பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே அப்பாவி மக்களை கொன்று குவிக்கிறது. ரஷ்யாவை தண்டிக்க ட்ரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்தினோம். நாங்கள் பல மாதங்களாக வேலை பார்த்து வந்த மசோதாவுக்கு ட்ரம்ப் ஒப்புதல் தந்துவிட்டார். அதன்படி ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கி போய் எந்திரத்திற்கு தீனி போடும் நாடுகளுக்கு 500% வரியை அமெரிக்கா விதிக்கப் போகிறது. இதன் மூலம் ரஷ்யா தண்டிக்கப்படும். குறிப்பாக ரஷ்யாவிடம் அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியா, சீனா, பிரேசில் உள்ளிட்ட நாடுகளுக்கு இந்த வரி விதிக்கப்படும். அடுத்த வாரம் துவக்கத்தில் இந்த மசோதா மீது பார்லிமெண்டில் வாக்கெடுப்பு நடத்தப்பட இருக்கிறது என்று அமெரிக்க எம்பி கூறியுள்ளார். கொந்தளிக்கும் இந்துக்கள், விசாவில் கை வைத்த வங்கதேசம், இந்தியர்களுக்கு புதிய கட்டுப்பாடு. வங்கதேசத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு சிறுபான்மையினருக்கு எதிராக வன்முறை அங்கே அதிகரித்துள்ளது. இதற்கிடையே கடந்த டிசம்பர் 18ஆம் தேதி வங்கதேச மாணவர்கள் அமைப்பின் தலைவர் ஷெரீப் ஓஸ்மான் ஹாதி சுட்டுக் கொல்லப்பட்டார். இதையடுத்து அங்கு வன்முறை சம்பவங்கள் தீவிரமடைந்தன. இந்துக்களை தேடி பிடித்து தாக்குவதுடன் அவர்களின் வீடுகளுக்கு தீ வைக்கும் சம்பவங்களும் தொடர்ந்து அரங்கேறி வருகின்றன. கடந்த 35 நாட்களில் மட்டுமே 11 இந்துக்கள் கொல்லப்பட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் இந்து அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். இந்துக்களுக்கு எதிரான சம்பவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் ஒப்பந்தமாகியிருந்த முஷ்தபிஜூர் ரஹ்மான் கொல்கத்தா அணியில் இருந்து விலக்கப்பட்டார். இதனால் அதிருப்தியடைந்த வங்கதேசம் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் விளையாடுவதற்கு இந்தியாவுக்கு வரமாட்டோம் என்று முடிவு செய்துள்ளது. இதன் காரணமாக இரு நாடுகளிடையே பதற்றம் நிலவி வந்தது. இந்த நிலையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்தியர்களுக்கான விசா மற்றும் தூதரக சேவைகளை தற்காலிகமாக நிறுத்துவதாக
வங்கதேசம் அறிவித்துள்ளது. வர்த்தகம் மற்றும் வேலைவாய்ப்பு தொடர்பான விசாக்களை தவிர்த்து சுற்றுலா உள்ளிட்ட பிற வகை விசாக்கள் வழங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே டெல்லியில் உள்ள வங்கதேச தூதரகத்தின் விசா வழங்கும் பணிகள் கடந்த டிசம்பர் 20 முதலே நிறுத்தப்பட்டுவிட்டது. இப்போது கொல்கத்தா, சென்னை, மும்பை, அகர்தலா மற்றும் கவுஹாத்தியில் செயல்பட்டு வரும் வங்கதேச தூதரகங்கள் மூலம் வழங்கப்படும் விசாவும் நிறுத்தப்படுகிறது. இந்த பரபரப்புக்கு மத்தியில் டெல்லியில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தினர் 25 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களது ஆவணங்களை போலீசார் சரிபார்த்தனர். அப்போது போலி ஆவணங்கள் தயாரித்து சட்டவிரோதமாக வசித்து வந்தது தெரிய வந்தது. அவர்களிடமிருந்து சில இந்திய அடையாள ஆவணங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இவர்கள் உள்ளூர் மக்களுடன் மக்களாக சட்டவிரோதமாக வசித்து வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். உரிய சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு பிறகு கைது செய்யப்பட்ட நபர்கள் விரைவில் நாடு கடத்தப்படுவார்கள் என அதிகாரிகள் தெரிவித்தனர். அரசியல்வாதி மீது துப்பாக்கிச் சூடு, வங்கதேசத்தில் வெறியாட்டம், தொடரும் வன்முறையால் பதற்றம். வங்கதேசத்தில் 2024 ஆண்டு அப்போதைய பிரதமர் ஷேக் ஹசீனா அரசுக்கு எதிராக வெடித்த கலவரம் இன்னும் ஓய்ந்த பாடில்லை. ஷேக் ஹசீனா பதவியை துறந்து நாட்டை விட்டு வெளியேறியதும் முகமது யூனுஸ் தலைமையில் தற்காலிக அரசு அமைந்தது. அரசின் தலைமை ஆலோசகராக யூனுஸ் செயல்படும் நிலையில் இன்னும் சில நாட்களில் அங்கு பொது தேர்தல் நடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த ஓராண்டுக்கு மேலாக வங்கதேசத்தில் இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்துள்ளன. ஓராண்டில் 50க்கும் மேற்பட்ட பெரும் கலவரங்கள் வெடித்துள்ளன. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட இந்துக்கள் பலியாகியுள்ளனர். இதற்கிடையே ஷேக் ஹசீனா அரசுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்த மாணவர் இயக்க தலைவர் ஷெரீப் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதையடுத்து அங்கு நிலைமை இன்னும் மோசமடைந்துள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட ஷெரீப் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் வங்கதேச தேசியவாத கட்சியைச் சேர்ந்த ரஹ்மான் முசாஃபிர் நேற்று இரவு மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். மோட்டார் பைக்கில் வந்த மர்ம நபர்கள் பொதுவெளியில் முசாஃபிர் மீது துப்பாக்கியால் சுட்டனர். அவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். மர்ம நபர்கள் சுட்டதில் மேலும் ஒருவர் படுகாயமடைந்தார். காயமடைந்த நபர் உடனடியாக மீட்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டார். துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். பொதுமக்கள் மீது வன்முறை வெறியாட்டம் நடத்தி வந்த கலவரக்காரர்கள் தற்போது அரசியல் தலைவர்களை குறிவைத்து தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது வங்கதேசத்தில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.